இனிமேல் மற்றவரிடம் ஏமாறாது இருக்க இந்த கதையை கேளுங்க. சொல்ல மறந்த கதை. ஒரு பெரிய குளத்துல 4 மீன்களும் பெரிய நண்டொன்னும் கொக்கொன்னும் நண்பர்களா வாழ்ந்து வருது. இதுங்க ஒண்ணுக்கொண்ணு உதவி செஞ்சு வாழ்ந்துட்டு வருதுங்க. ரொம்பவே வறட்சி ஏற்பட்டதால அந்த நீர் நிலையில இருக்க நீரெல்லாம் வற்றிடுச்சு. அதனால அங்கிருந்த மீன்களும் நண்டும் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுது. இத கண்ட கொக்கு மீன்களையும் நண்டையும் பார்த்து, உங்களை காப்பாற்றி கொண்டு இன்னொரு குளத்துல விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மீனா தன்னோட அலகுல கவ்விக்கிட்டு பறந்து போச்சு. தன்னோட அலகுல தூக்கி சென்ற மீன்களை மற்றொரு குளத்துல கொண்டு விடாம போற வழியில் இருக்கிற பாறை ஒண்ணுல வச்சு கொண்டு தின்னுடுச்சு. இப்படி 4 மீன்களையும் தனக்கு உணவாக்கிக்கிட்ட கொக்கு கடைசியா நண்டு கிட்ட போயிட்டு 4 நண்பர்களையும் கூட்டி சென்ற குளத்துல உன்னையும் விட்டுறேன் அப்படின்னு சொல்லுது. உடனே நண்டும் கொக்கோட கழுத்துல ஏறி கொள்ளுது. கொக்கு தன்னோட கழுத்துல நண்டை தூக்கிக்கிட்டு பறந்துட்டு போறப்ப பாறைக்கு அருகில செல்லுது. அப்போ பாறை மேலே தன்னோட நண்பங்க தலைகளையும் செதில்களையும் பார்த்த நண்டு அதிர்ச்சி அடையுது. கொக்கோட தீய குணத்தை புரிஞ்சுக்கிட்ட நண்டு அதோட கழுத்தை இறுக்கமா பிடிச்சிடுது. நண்டோட பிடியில இருந்து தப்பிக்க முடியாத கொக்கு மூச்சு திணறி அந்த இடத்திலேயே இறந்து போயிடுது. உடனே நண்டும் தப்பிச்சு ஓடிடுது. இப்படித்தாங்க நாமளும் சில போலியான மனிதர்களோட பிடியில மாட்டிக்கிட்டு மீன்களை போல நம்ம வாழ்க்கையையும் அழிச்சுக்கிறோம். அதனால இனிமேலாச்சும் நம்ம மேல அக்கறை காட்டுறத போல் நடிச்சு நம்ம வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற கொக்கு போன்ற மனிதர்கள் கிட்ட இருந்து நம்மள நாம தான் காப்பாத்திக்கணும். நன்றி.